ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பள்ளிப்பாளையம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 20லேருந்து 30 கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே இல்லாமல் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் அரை மூடி, அதை நான் கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக எடுத்திருக்கேன். அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு. ஸோ இன்றைக்கி நம்ம இதை இரும்பு வானலில் தான் பண்ண போகிறோம். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு 100லேருந்து 150 ml வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதில் கடுகு உளுந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம வரமிளகாவும் கறிவேப்பிலையும் சேர்க்கணும். நான் வரமிளகாய் பார்த்தேன்னா ஒரு 20லேருந்து 30 எடுத்திருக்கேன். ஸோ எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சிசர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 kg அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை ப்ராய்லர்லேயும் ட்ரை பண்ணலாம், நாட்டுக்கோழிலையும் பண்ணலாம். ப்ராய்லரில் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா மூரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாட்டுக்கோழியில் செய்யும்போது நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுற வேலை கூட இல்லை உங்களுக்கு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். வரமிளகா தேங்காய்னு ஒரு மெயினாக ஒரு 3-4 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய கட் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி எந்த வேலையும் கிடையாது. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த ஆயில்லையே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா இது ட்ரையாக தான் வரும் நமக்கு. அதனால வாட்டர் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான லெவலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுலேயே நமக்கு வெந்துடும். ஒரு 15 to 20 minutes வெந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். செக் பண்ணுங்கள் அது வெந்துடுச்சா அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா அதையும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நீங்கள் மூடி வச்சு மறுபடியும் வேக வைக்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம் வெந்துடுச்சாங்க. ஸோ வெந்துடுச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த ட்ரையாக வரணும் நமக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வாட்டர் கொஞ்சம் இருக்குது, அதனால நமக்கு ட்ரை ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் வரமிளகாய் இது எல்லாமே அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர்ஸ் சிக்கன் கூட மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு ஸ்பைசியான ஒரு சிக்கன் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த வாட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை ட்ரை பண்ணிவிடுங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ப்ராய்லர்லேயும் ட்ரை பண்ணலாம். அது கொஞ்சம் சீக்கிரம் நமக்கு வெந்துடும். நாட்டுக்கோழியில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதுவும் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ 2 ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இரும்பு வானலில் செய்யும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நம்ம பண்ணக்கூட ஒரு ஸ்பைசியான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.